காங்கிரஸ் திமுக ஒரு பெரிய உரசல் போய்கிட்டே இருக்கு. ஃபாதர், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இந்த முறை கொடுத்தே ஆகணும். முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடிய நிறைய பேர் அதை வலியுறுத்தவே செய்யறாங்க. தனித்து நின்று 10 தொகுதிகளையாவது வெல்லுகிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் அப்ப நீங்க பேசலாம். காங்கிரஸுக்கு உள்ளேயே பாதி பேர் RSS காரங்களா தான் இருக்காங்க. இதான் பிரச்சனையே. காங்கிரஸ் என்பது RSS பிஜேபியினுடைய வாடகை வீடாகத்தான் இருந்தது. விஜயோடு இங்க நம்ம அலையன்ஸ் போட்டாச்சுன்னா விஜய் அங்க வந்து இன்னும் தனக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வார் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லயும் இது போற மாதிரி தெரியுது. ஆனா இப்படி ஒரு தட்டையான மிகவும் மொக்கையான ஒரு நிலைப்பாடு எடுப்பது என்பது மிகவும் தவறானது என்றுதான் கருதுகிறேன். ராகுல் காந்தியும் சரியான தலைமைத்துவத்தை தரல, ரொம்ப தப்பான திசையில் அவர் செல்கிறார் என்றுதான் நாம் சொல்லுவேன். இப்போ நானே இன்னைக்கு ஆய்வுக்கு போய் நான் அடுத்த வாரம் வந்தேன்னா 41 to 42% அது டெஃபினட்டா டிஎம்கே அலையன்ஸ் எடுக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும். தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் இணைந்துள்ளார். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா. காங்கிரஸ் திமுக ஒரு பெரிய உரசல் போய்கிட்டே இருக்கு ஃபாதர், கவனிச்சிங்களா? ஆமாம், போயிட்டு இருக்கு. கொஞ்ச நாளாவே ஓடிட்டு இருக்குது. அது ஒரு இக்கட்டான ஒரு கட்டத்தை நோக்கி நகர்வது போலத்தான் தெரிகிறது. ஆட்சியில் பங்கு, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இந்த முறை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு அடையாளம் தெரியாத தலைவர்கள் பேசினாங்க அப்படின்னா அது ஒரு சின்ன அளவில் ஒரு பிரச்சனைன்னு எடுத்துக்கலாம். முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அதை வலியுறுத்தவே செய்கிறாங்க. திமுக பக்கத்திலிருந்து பெரிய எதிர்வினை ஆற்றுறாங்க. இது என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்? ஒரு தோழமையாக இருக்கிறவர்கள் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்று கேட்பது ஒரு ஜனநாயக ரீதியான கோரிக்கை முன்வைத்தல் தான். அதில் ஒன்றும் பெரிய குற்றம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் ஒரு வழிப்பாதை இருக்கிறது. அந்த வழிப்பாதை எப்படி என்றால், ஒன்றியத்தில் ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக எப்போதும் உதவியாக இருந்திருக்கிறது. அந்த ஆட்சிகளில் பங்கும் திமுக ஏற்றிருக்கிறது. ஆனால் அந்த புரிதல் என்பது மாநிலம் என்று வருகின்ற போது அதில் கூட்டணி இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு. இது வந்து பொதுவாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த ஒரு நிலைப்பாடு நடைமுறையில் இருக்கிற ஒரு நிலைப்பாடு. அதற்காக அவர்கள் கேட்கக்கூடாது என்று எந்த ஒரு ஜனநாயக அரசியலில் அப்படி நாம் அதை சொல்ல முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி எதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால், எத்தகைய ஒரு காலகட்டத்தை நாடு எதிர்கொள்கிறது, தமிழகம் எதிர்கொள்கிறது, காங்கிரஸ் கட்சி எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தனது இருப்புக்கே ஒரு பெரும் ஒரு இடர் என்கின்ற ஒரு நிலையைத்தான் இங்கு எதிர்கொள்கிற பொழுது யதார்த்தமானதும் அறிவுபூர்வமானதும் பொறுப்பானதுமான ஒரு நிலைப்பாட்டை அது எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி தவறுக்கு அப்பால் காலகட்டம் தான் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு முடிவை சொல்கிறது. ஸோ காலகட்டம் என்ன சொல்கிறது என்றால், இது என்னை போற ஒரு வாக்களிக்கிற ஒரு வாக்காளனை, இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை நம்புகிற ஒரு வாக்காளன் என்கின்ற வகையில் இணக்கப்பாடும் இணைந்த வளர்ச்சியும் எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியுமான ஒரு நாட்டை கனவு காண்கின்ற ஒருவன் என்கின்ற வகையில் ஆட்சியில் பங்கெடுப்பது என்பதை விட இன்று நீங்கள் ஒரு மதவாத அரசியல் வென்றுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு எண்ணம். உடனே என்ன சொல்ல வருவார்கள் என்றால், விஜயும் மதவாத அரசியலுக்கு எதிராகத்தானே பேசுகிறார், அது யதார்த்தத்திற்கு அப்பாலான தன்னைத்தானே அழித்து கொள்கிற பொது நன்மை, ஒரு பொது முற்போக்கு அல்லது இணக்கப்பாடான களத்தையும் தகர்க்கிற வேலையைத்தான் காங்கிரஸ் செய்வதாக இருக்கும். இப்போ காங்கிரஸ் ஒரு பக்கம் ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறதுல ரொம்ப கராராக இருக்கிறாங்க. ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஒத்தே வராது அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட காங்கிரஸ் பிரிஞ்சு போகிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா? அதாவது என்னென்ன அப்படின்னா, இதில் 2 கருத்து நான் சொல்லணும். ஒன்று, தனித்து நின்று 10 தொகுதிகளையாவது வெல்லுகிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் கட்சியை வளர்த்து வைத்திருக்கிறீர்கள் என்றால் அப்போ நீங்கள் பேசலாம். நாங்கள் குமரி மாவட்டத்தில் பயங்கரமாக இருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்லிக்கலாம். குமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூகத்தவர்கள் தான் அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்கிறார்களே தவிர அவர்களுடைய களப்பணியினால் அவர்கள் வெல்வது இல்லை. இது வந்து ஒரு பிம்பத்தை காட்டுவாங்க. நாங்கள் இங்கெல்லாம் தனிச்சு நிற்கிறோம், இங்கெல்லாம் ஓட் பேங்க் வச்சுருக்கிறோம். கட்சி வலுவாக இருக்குது, அதில் ஒன்றும் ஐயத்திற்கு இடமில்லை. ஆனால் அங்கே வந்து இந்த சிறுபான்மை மக்களினுடைய ஆதரவு என்பது அது காங்கிரஸின் மீது உள்ள பாசத்தால் வருகின்ற ஆதரவு அல்ல. பாஜக வென்றுவிடக்கூடாது என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய ஒரு முடிவு. அது காங்கிரஸின் பலமே அல்ல. இவங்க அப்படி நினச்சிக்கிறாங்க. தங்களை தாங்களே அழித்துக் கொள்வதற்கான எல்லா வழிகளையும் இவர்கள்
தேடுகிறார்கள். இதுதான் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஒரு முதல் கருத்து. எனக்கு கிடைக்கிற செய்திகளின்படி அப்படித்தான் செய்திகள் வருகிறது. பிரிந்து போவதை நோக்கி நகர்வுகள் செய்யப்படுகின்றன என்பதாகத்தான் வருகிறது. இதில் பல கோணங்கள் வேற சொல்லப்படுது. ஏன்னா இன்னைக்கு பாலிட்டிக்ஸ் ஹஸ் பிகம் ஆல்சோ ஹை மணி டிரான்சாக்ஷன் உள்ள ஒரு கேமாகவும் மாறிடுச்சு. பணம் இன்வால்வ் ஆகிறதா ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று, காங்கிரஸ் கட்சியினுடைய திரு கே.சி. வேணுகோபால் மிக முக்கியமானவர். கேரளாவில் அடுத்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியாக அமையக்கூடும் என்கின்ற ஒரு திசை இருக்கிறது. அதை சிஎம் போஸ்ட்டை வந்து கே.சி. வேணுகோபால் எய்ம் பண்ணுறாரு. அவங்க என்ன மாயையில் இருக்காங்களோ தெரியாது. கேரளாவில் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள். உண்மைதான். அவருக்கு நீங்கள் அது வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த பழைய சேர நாட்டு தமிழ் சாதிகள் உண்டு. அங்கே சேர நாட்டினுடைய மரபணு வழியாக வரக்கூடிய அது ஈழவ மக்கள், மீனவ மக்கள், நாடார் மக்கள், சைவ வேளாளர்கள், சாம்பவர்கள், தீயர்கள், பறையர்கள், புலையர்கள், இதெல்லாமே இந்த சேர நாட்டு ஜீனில் வருது. இவங்க மத்தியில் அது தமிழ் படங்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ விஜயோடு இங்கே நம்ம அலையன்ஸ் போட்டாச்சுன்னா விஜய் அங்கே வந்து இன்னும் தனக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வார் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லேயும் இது போகிற மாதிரி தெரியுது. ஆனால் அப்படி ஒரு தாட் ப்ராசஸ்ங்கிறது எவ்வளவு பொறுப்பற்ற, ஒரு வகையில் அயோக்கியத்தனமான, தமிழ்நாட்டினுடைய நன்மைகளையும் காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பொது எதிர்காலத்தையும் கருத்தில் கொள்ளாமல் இப்படி ஒரு தட்டையான, மிகவும் மொக்கையான ஒரு நிலைப்பாடு எடுப்பது என்பது மிகவும் தவறானது என்று தான் கருதுகிறேன். ஸோ அதை நோக்கி காய்கள் நகர்த்தப்படுகின்றன. உள்ளுக்குள் கூட ஒரு என்ன சொல்வது, இங்கே ஒரு ஒரு நம்பிக்கைக்குரிய கிராஸ் ரூட்ஸ் லீடர்ஸ் யார் இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு? ஒரு கிராஸ் ரூட்ஸில் எடுத்து நின்றுட்டாம ஒரு ஸ்ட்ராங் லீடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் இருக்காங்க? அவங்க வந்து இப்படி ஒரு கூட்டணியை உடைக்க பார்க்கிறார்கள் என்பது பிகாஸ் காங்கிரஸுக்கு இருக்கிற ஓட்டு வந்து லெகசி ஓட்ஸ், இன்று இருக்கிற தலைவர்களுக்காக வருகின்ற வாக்கு அல்ல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். லெகசி ஓட்ஸுங்கிறது ரெண்டு. ஒன்று, விடுதலைக்காக பாடுபட்டவர்கள், நேரு காந்தி குடும்பத்திற்கு விசுவாசமாக இருக்கிறவர்கள், நமக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று நம்புகின்ற கிறிஸ்தவ, இஸ்லாமிய, ஏனைய சிறுபான்மை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள். ஸோ இன்று பொறுப்பில் இருக்கிற தலைவர்களினுடைய அவர்களினுடைய தலைமைத்துவ வீச்சாலோ தலைமைத்துவ ஆளுமை வலிமையாலோ இன்னைக்கு வாக்கு இருந்தால் இவங்க அந்த நிலைப்பாடு எடுக்கலாம். இங்கே இருக்கிற யாராக இருக்கட்டும், நான் பேர் சொல்ல விரும்பலை, பட் இவங்க எல்லாம் லெகசி ஓட்ஸ் என்ஜாய் பண்ணுறவங்க. இவங்க ஒன்றும் இவங்க பாடுபட்டு உழைச்சி இந்த வாக்கு தொகுப்பு எல்லாம் சேர்த்ததெல்லாம் கிடையாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தாறுமாறான நிலைப்பாடு எடுப்பது என்பது தமிழகத்திற்கும் ஜனநாயக அரசியலுக்கும் மதச்சார்பற்ற அரசியலுக்கும் செய்கின்ற பெரும் துரோகமாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்துல ராகுல் காந்தி ரொம்ப அரகண்டா இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. அது உண்மைதானா பழம்? அவருக்கு என்ன புரிதல்கள் வைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு வாரம் ஆகும். இதனுடைய முடிச்சுகள் பல அவிழ்வதற்கு இன்னும் ஒரு வார காலம் ஆகும். அவரும் வந்து ஒரு கன்சிஸ்டண்டான சீர்மையான நிலைப்பாடுகளை இப்போது காங்கிரஸ் கட்சி கள யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு சில நிலைப்பாடுகளை எடுத்திருந்தால் பீகாரை ஜெயித்திருக்க முடியும். இப்போ பார்லிமெண்ட்டில் பீகாரில் மட்டும் ஒரு 15-20 சீட்டு, கர்நாடகாவில் ஒரு 5 சீட்டு கூட எக்ஸ்ட்ரா வந்திருந்தால் ஆட்சியே காங்கிரஸ் ஆட்சியாகத்தான் இருந்திருக்கணும். இப்போது இன்னைக்கு இருக்கிற யதார்த்தம் என்பது உங்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. அந்நேரத்தில் வந்து எப்படி அகிலேஷ் யாதவ் தான் நீங்கள் யூபியில் நம்பணும். அது மாதிரி முழு சுதந்திரமும் லல்லு யாதவ் குடும்பமும் சரியாக நடந்துக்கலைன்னு வச்சுங்களேன், அவங்க சரியான கேண்டிடேட்ஸ் விடலைன்னாலும் கூட யார் களத்தை உண்மையிலேயே புல் பண்ணி கொண்டு வர முடியுமோ அவங்களுக்கு பின்னாடி தான் நீங்கள் போகணும். இப்போ கேரளாவில் நீங்கள் டிமாண்ட் பண்ணுறீங்க, உங்களை அசல்ட் பண்ணுறீங்க, அங்கே வந்து திமுகவோ ஏனைய சிறிய கட்சிகளோ வந்து உங்களுக்கு உத்தரவு போட பார்த்தாங்கன்னா அங்கே நீங்கள் பணிய வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் கர்நாடகாவில் இது அல்லது தெலுங்கானாவில் அல்லது ஆந்திராவில் இங்கெல்லாம் உங்களுக்கான களம், அது உங்களினுடைய கட்சி வலுவாக இருக்கிற களங்கள் அவை. எனவே அங்கெல்லாம் காங்கிரஸ் விட்டு கொடுக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்க முடியாது. அல்லது ஒரிசாவில் இருக்கலாம், அது திமுக பற்றி பேசல. இவையெல்லாம் காங்கிரஸுக்கான களங்கள். இங்கே வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்கிற ஒரு 4 to 5% ஓட்டு, இதுவும் படிப்படியாக குறைஞ்சிட்டு வர ஓட்டு. இந்த ஓட்டும் உங்களுக்காக வருகிற ஓட்டு இல்லை, இது மானாவாரி ஓட்டு. இதைத்தான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மானாவாரி ஓட்டில் தான் நீங்கள் சவாரி பண்ணுறீங்களே தவிர தனிச்சு நின்று நீங்கள் டெபாசிட் கூட வாங்க மாட்டீங்க. நீங்கள் ஒரு தனி மனிதனாக காங்கிரஸை விட்டு விலகி நீங்கள் இன்னைக்கு இருக்கிற எம்எல்ஏஸு கட்சி பொறுப்பாளர்கள் நின்று அவங்க வந்து டெபாசிட் வாங்கட்டும்,
ஒருத்தர் கூட டெபாசிட் வாங்க மாட்டாங்க, நான் அடித்து சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து அந்த அந்த இந்த லெகசி ஓட்ஸுக்கு மேலே நீங்கள் பயணப்படுகிற போது இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கக்கூடாது. அதில் ராகுல் காந்தியும் சரியான தலைமைத்துவத்தை தரல. அப்படி ஒரு திசையில் அவர் செல்கிறார் அப்படின்னா ரொம்ப தப்பான திசையில் அவர் செல்கிறார் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். இப்போ முதல்வர் பதில் கொடுத்தார், இங்கே கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது அப்படின்னு. உடனுக்குடனே காங்கிரஸில் இருக்கிற சில முக்கியமானவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றோர், மாணிக்கம் தாக்கூர் எல்லாம் அதெல்லாம் மக்கள் முடிவு செய்யட்டும், 2016 நாங்கள் தப்பு பண்ணிட்டோங்கிறாரு. செல்வ பெருந்தகை கூட என்ன சொல்றாரு, அது முதல்வரோட கருத்து அப்படின்னு சொல்றாரு. முதல்வர் மீறி திமுக கருத்து சொல்றதுக்கு அதுதான் இறுதி. அதாவதுங்க, முதல்வரை பொறுத்தவரையில் கலைஞரை விட தோழமை கட்சிகளை அனுசரித்து அரவணைத்து செல்ல வேண்டும் என்கின்ற மிக மிக பக்குவமான ஒரு அணுகுமுறையை தான் அவர் எடுத்து கொண்டிருக்கிறார். எந்த பொதுக்கூட்டமாக இருக்கட்டும், தோழமை கட்சிகளினுடைய இணைந்த கூட்டங்களாக இருக்கட்டும், சிறு கட்சி என்பதற்காக ஒருவர் தானும் புறக்கணிக்கப்படவில்லை. இந்த ஆட்சி என்பது 2 பிழைகள் இருந்தது. ஒன்று, இது அதிகாரிகள் கொட்டமடித்த ஆட்சி. 4.25 ஆண்டுகள் ஆட்சி என்பது அதிகாரிகளால் நடத்தப்பட்ட ஆட்சி. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பொலிட்டிக்கல் கன்ஸ்டிடியூன்சியை புரிஞ்சு அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்து கொடுத்திருக்க முடியாது. அது முதல்வர் செய்த தவறு. என்னை கேட்டால் முதல்வர் செய்த தவறு. ஒரு கவர்னன்ஸுங்கிறது பொலிட்டிக்கல் கவர்னன்ஸ் தானே தவிர பியூரோக்ராட்டிக் கவர்னன்ஸ் அல்ல. பொலிட்டிக்கல் மேண்டேட்டுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு தான் பியூரோக்ரஸி இருக்குதே தவிர பியூரோக்ரஸி cannot dictate பொலிட்டிக்கல் டைரக்ஷன் ஆஃப் தி கவர்னன்ஸ். அப்போது என்ன அப்படின்னா, அடிநிலை அளவில் நிறைய மன வருத்தங்கள் காங்கிரஸ்காரங்களுக்கு மட்டும் இல்லை, ஏனைய தோழமை கட்சிகளுக்கு மட்டுமல்ல, திமுகவிலேயே 80% பேருக்கு இருக்குது. இது கட்சிக்காரங்க சொல்கிறதையோ அரசியல் சார்ந்து சொல்கிறதையோ ஒன்றும் நடக்கலை, அதிகாரிங்க சொல்கிறது தான் இந்த ஆட்சியில் நடக்குதுங்கிற பரந்துபட்ட ஒரு அதிருப்தி ஒன்று இருக்குது. 2 வந்து பொலிட்டிக்கலி ஒரு சென்ட்ரலைஸ்டு ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ அந்த காலத்துல எல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டட் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன், அரசியல்னாலே ஏதோ ஒரு வகையில் பணம் சேர்ப்பாங்க. இதை நீங்கள் இது சரியாக தவறாங்கிறது இந்த பேட்டியினுடைய ஒரு மையம் அல்ல. நான் வந்து இன்னைக்கு ஐ எம் ப்ரக்மேட்டிக் ரியலிஸ்டிக் ஒரு பார்வையாளர். பாலிடிக்ஸ்னா பணம். இன்னைக்கு பிஜேபி மாதிரி ஒரு கட்சியை இங்கே இருக்கிற திமுகவை விட 1000 மடங்கு அசுர பலம் கொண்ட ஒரு சக்தியை எதிர்கொள்ளணும்னா ரிசோர்ஸஸ் வேணும். அதுக்காக கரப்ஷன் சரியானு கேட்டால் அது இன்னொரு களத்தினுடைய விவாதம். பட் அந்த ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் வெரி வெரி டெமோக்ராட்டிக்காக இருந்தது. பட் இன்னைக்கு வந்து அது ஒரு ஃபியூடல் அப்ரோச்சில் இருக்குது, விச் இஸ் வெரி வெரி ராங் இன் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன்டு இட். அதுக்குள்ளே நான் போய் ஆழமாக விவாதித்தா வந்து அது மீண்டும் இன்னொரு துணை சர்ச்சை அது வந்து ஒரு கிடப்பு. இந்த 2 தவறுகள்னாலையும் வந்து பல மன ஏமாற்றங்கள் தோழமை கட்சிகள் கட்சிக்காரங்களுக்கே இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் முதல்வர் அவர்களை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு தோழமை கட்சிகளை அனுசரணையாகவும் இணக்கப்பாடாகவும் மதிப்புடனும் நடத்த வேண்டும், அந்த அளவுக்கு தான் அவர் மதிப்பாக நடத்தியிருக்கார். சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட நிற்க வச்சுட்டு தோழமை கட்சியினர் உட்கார வச்சு பேசுகிற ஒரு கூட்டணி கட்சி தலைவர் முதல்வரைத்தான் நீங்கள் அதில் அந்த ஒரு இடத்துல நான் சொல்லுவேன், கலைஞரை விட அதிகமாகவே தோழமை கட்சிகளை அவர் சிறப்பாக நடத்தி இருக்கிறார். ஸோ இவங்களுக்கு வந்து அதை காரணமாக வச்சு அவங்க பண்ண முடியாது. இப்போ இவங்க யாரும் அந்த 2 பேர் பிரவீன் அவர்கள் அப்படி சொல்கிறாங்கன்னா, அவருக்கு அந்த பக்கம் எந்த தொகுதி எது மயிலாடுதுறையா, அந்த சுதா பாராளுமன்ற உறுப்பினர், இவர் அதை ரொம்ப எய்ம் பண்ணார். பட் இன்ட்ரி போட்டு சரியாக இல்லாதனால இவங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த காழ்ப்புணர்வு அவருக்கு திமுக மேலே இருக்கலாம். அது மாதிரி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் KC வேணுகோபாலனுடைய ஒரு ப்ரோட்டீஜ். அவர் கிராஸ் ரூட்ஸ்லேருந்து உருவாக்கி வந்த ஒரு தலைவர் ஒன்றும் அல்ல. அவர் வந்து சென்ட்ரலில் இருந்து அவருடைய கண் பார்வைப்பட்டு உருவாக்கப்பட்டவர். ஆனால் அவர் அப்படித்தான் பேச முடியும், அப்படித்தான் பேசுவார் வச்சுங்களேன் வந்து. ஆனால் கிராஸ் ரூட்ஸ்லேருந்து உருவாகி வந்த லீடர்ஸ்ட்டை நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அவங்க தப்பான முடிவுன்னு தான் சொல்லுவாங்களே தவிர சரியான முடிவுன்னு. காங்கிரஸினுடைய அழிவுக்கு காரணமே இந்த புதுடில்லி, யாரெல்லாம் இந்த புதுடில்லி அதிகார குகைகளுக்குள் உலவி திரிகிறார்களோ அவர்களுக்கு. இப்போ நீங்கள் கார்த்திக் சிதம்பரத்தை போய் பாருங்கள், அவருக்கும் திமுகவுக்கும் 1000 கருத்து வேறுபாடு உண்டு, எனக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் இந்த கூட்டணி வேணான்னு அவர் சொல்ல மாட்டார். பிகாஸ் தேர் ஆல் சீசன்ட் லீடர்ஸ், தேர் ஆல்சோ இங்கே வந்து கிராஸ் ரூட்ஸில் இருக்கிற லீடர்ஸ். நீங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் நான் தனிப்பட்ட முறையில் சொல்ல விரும்பல, எல்லாம் வந்து தெரியும், வந்து நமக்கு இந்த கூட்டணியில் இருந்தால் தான் வெற்றி பெற முடியுமே தவிர இல்லைன்னா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற ஒரு களத்தோடும் அடிநிலை மக்களோடும் இருந்து அரசியல் செய்கிறவர்கள் இப்படி இந்த கூட்டணியை உடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துக்கே வரமாட்டாங்க. இப்போ 2019 இருந்து ஒரு பேஸ் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னா காங்கிரஸ்க்கு ஒரு பேஸ் கொடுத்தது தமிழ்நாடு தான், இந்த திமுக கூட்டணி தான்.
அதுக்குள்ளார ஒரு குழப்பத்தை உண்டு பண்றாங்க அப்படிங்கிறது எப்படி ஃபாதர்? காங்கிரஸுக்குள்ளேயே பாதி பேர் ஆர்எஸ்எஸ் காரங்களா தான் இருக்காங்க. இதான் பிரச்சனையே. அது முன்னாடியே அப்படிதான். காங்கிரஸ் அழிச்சது வந்து இந்த ஆர்எஸ்எஸ் ஒரு மனநிலை கொண்ட காங்கிரஸ் என்கின்ற ஒரு போர்வையில் உட்கார்ந்துருக்காங்கல்ல. நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, அதாவது ஒரு காங்கிரஸ் என்பது ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய வாடகை வீடாகத்தான் இருந்தது. என்னைக்கு தனியாக வீடு கட்டி கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்களோ அவங்க பிஜேபிங்கிற தனி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இது ராகுல் காந்தி வட்டத்தை சுற்றியும் அப்படி இன்றும் கூட அந்த ஆர்எஸ்எஸ்ஸால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் அல்ல ஆர்எஸ்எஸ் மனநிலை கொண்டவர்கள் பலர் இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்து நமக்கு முன்னாடியே இருந்தது. இப்பவும் அது தவிர்க்க முடியல. இப்போ இதுவரை இல்லாத அளவு மத்தியில பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் உணராம காங்கிரஸ் இல்லை அப்படின்னா திமுக எனக்கு எதிர்கட்சி ஆயிரும்னு மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி இவங்க எல்லாருமே பேசுறது அந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய நேரத்து தானே இது. அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்களா, இவங்க வந்து தனிச்சு நின்று ஜெயித்து பார்க்கட்டும், இல்லை வந்து நீங்கள் காங்கிரஸ் விட்டு வெளியே நின்று ஒரு டெபாசிட் வாங்கி பார்க்கட்டும், அல்ல காங்கிரஸ் சார்பில் நின்று கௌரவமான ஓட்டு வாங்கிங்க, தனியாக நின்று ஓட்டு வாங்குங்க. இப்போது நீங்கள் விஜய்க்கு மேலே சவாரி பண்ண தானே விரும்புகிறீங்க. ஓகே, நாங்கள் வந்து ஒரு பிரின்சிபிள்டாக எங்களுக்கு எவ்வளோ பலம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ண பார்க்குறோம் இந்த எலெக்ஷனில். 2029 அது சீட் ஷேரிங்கும் நெகோசியேஷனுக்கும் எங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கன்னா அதில் ஒரு மரியாதை இருக்குது. உங்களுக்கு இன்னைக்கு உங்கள் கூட்டணியில் அகிலேஷ் யாதவும் அவ்வளவு நினைச்ச அளவு தொகுதி வெற்றி பெற முடியல. ஆனால் ஒரு ஸ்டேச்சரோட ஒரு கட்சியும் ஒரு தலைவரும் உங்க கூட இருக்கிறோன்னு அன்கண்டிஷனலாக என்னைக்காவது நம்ம தேசிய அளவில் காங்கிரஸை விட்டு வெளியே வரோம்னு திமுக சொல்லியிருக்குதா? அல்லது மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்களா? அவ்வளவு வந்து ஒரு ஸ்டடியாகவும் போல்டாகவும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு கிரெடிபிலிட்டி இன்னைக்கு ஒரு கூட்டணி என்கின்ற வகையில் தேசிய நம்பகத்தன்மையையும் அந்த ஸ்டேச்சரையும் கொடுக்குறாங்கன்னா திமுக தான் நம்பர் 1. இப்போ அவங்களே நீங்கள் எப்படி டீல் பண்ணுறீங்கன்னா எப்படி நீங்கள் அடுத்த எலெக்ஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல எனக்கு. காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே போனால் அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுமா ஃபாதர்? அந்த சிறுபான்மையினர் ஓட்டெல்லாம் ஒன்றும் போகாது உங்களுக்கு, டெஃபினட்டாக போகாது. அது இன்னைக்கு வந்து சிறுபான்மையினர்லாம் புத்திசாலிங்களாக தான் இருக்காங்க. எல்லாரும் வந்து இவங்களை நம்பி இவங்க பின்னாடி போவாங்கன்னா நோ வே. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் அது விஜயோடு அவங்க கூட்டணி சேர்கிற போது இப்போ வந்து விஜய்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம் ஓட்டு போகாது, இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டு போகாது. ஏன்னா அவங்க வந்து பொலிட்டிக்கலி ரொம்ப ரொம்ப அவேராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு 90% பேர் வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்தார்கள் என்றால் 85% பேர் திமுக கூட்டணிக்கு தான் அவங்க வாக்களிப்பாங்க. எகெயின் திமுக மேலே அளவற்ற பாசம் வந்துருச்சு, இது அவங்களுக்கு வாழ்வா சாவாங்கிற ஒரு சூழ்நிலை. குறைந்தபட்சம் அரசியல் பாதுகாப்பை இவர்கள் தருவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை. எனவே திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. ஒருவேளை ஒரு 3-5% அங்கே இருக்கிற கேண்டிடேட்டை பொறுத்து முன்ன பின்ன போகலாம். கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் நான் அடிக்கடி சொல்லி வருவதைப் போல இந்த அதிகாரிகளினுடைய தவறான அணுகுமுறையால், குறிப்பாக இப்போதான் கொஞ்சம் உயர்கல்வி இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன், பள்ளிக்கல்வித்துறையும் உயர்கல்வித்துறையும் செய்த தவறுகளால், அப்பட்டமான தவறுகளால் இந்த 2 துறைகளிலுமே ஆர்எஸ்எஸ் சார்புடையவர்கள் அதிகமாக இருப்பதால், அதே போல நிதித்துறைக்குள்ளும் சட்டத்துறைக்குள்ளும் ஆர்எஸ்எஸ் சார்புடைய அதிகாரிகள் நிறைய பேர் இருப்பதால் இதை கண்காணிப்பதற்கும் கவனித்து உடனுக்குடன் நிவாரணங்களை செய்வதற்கு முதல்வர் ஒரு சரியான ஒழுங்கை செய்யாமல் இருந்த காரணத்தினால் கிறிஸ்தவ தலைவர்களிடையே கொஞ்சம் கடுமையான அதிருப்தி நிலவுகிறது. ஆனால் அதையும் கடந்து அவர்கள் ஒரு லாங் டேர்ம் பொலிட்டிக்கல் கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பார்க்குறப்போ வந்து திமுக கூட்டணியோடு தான் அவங்க நிற்பாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஒரு வன்முறை கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவோ இந்த 5 ஆண்டு காலத்தில் நடக்கலை. இம்பார்ஷியல்னு வச்சுங்களேன், எந்த ஒரு மதத்துக்கும் சார்பு இல்லாமல் நியாயமான ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொடெக்ஷன் வரப்போ. பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி நிறைய சங்கடங்கள் கிறிஸ்டின் கம்யூனிட்டிக்கு இருந்திருக்குது. கம்யூனிட்டிக்குள்ள பர்டிகுலர்லி டு இன்ஸ்டிடியூஷனல் இதுக்கு நிறைய இருந்திருக்கு. இருந்தாலும் கூட என்ன ஆகும் அதனாலன்னா, கடந்த தேர்தல்களில் ஒரு 80% போலிங் நடந்திருக்குன்னா இந்த தடவை அந்த போலிங் குறையும். ஒரு ஸ்பிரிட்டட் மொபிலைசேஷன் நடக்காது. டெஃபினெட்லி விஜய் ஒரு கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு பார்வை இருப்பதனாலும், அவர் ஒரு வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்கின்ற ஒரு எண்ணம் இருப்பதாலும், கிறிஸ்தவ சமூகத்திற்குள் கிறிஸ்தவ வேளாளர்கள் கணிசமாக இருப்பதாலும், அந்த சமூகத்திற்குள்ளும் கொஞ்சம் மீனவ சமூகத்திற்குள்ளும் அவருக்கு ஒரு 10-15% ஓட்டு போகலாம் அப்படி தான் சொல்லுவேனே தவிர போகும்னு நான் சொல்ல முடியாது. வேணும்னா நான் இதுக்காக ஒரு ஸ்டடி பண்ணால் கூட பண்ணி கூட நான் சொல்லலாம். அப்படி அது கூட ஏன் போகுது அப்படின்னா, இந்த
இந்த ஸ்பிரிட்டட் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அது இந்த பக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால அது போகிற மாதிரி இருக்கே தவிர மற்றபடி போகாது. அது விஜயை பிடிக்கலங்கிறதுனால அப்படி இல்லை. அரசியல் யதார்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டு இன்னைக்கு நமக்கு அரசியல் ரீதியான ஒரு பாதுகாப்பு, நமக்கு எதிரான வன்முறைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் கூட இவர்களுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு புரிதல் இருக்கிற காரணத்தினால். எனவே இவங்க காங்கிரஸ் அங்கிட்டு போகிறதுனால எல்லாம் அப்படியே மந்தையா சிறுபான்மை மக்கள்லாம் வந்துடுவான்னு நினைக்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப ஒரு தவறான புரிதலை கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, இந்த நிலைப்பாட்டுக்கு அவங்க எடுப்பதற்கு காரணமே ஒன்றே பெரும் பணம் இடையில் புகுந்து வேறு வழிகளில் விளையாடக்கூடும். ஒருவேளை பிஜேபி கூட இதில் இந்த பெரும்பண விளையாட்டுகளில் ஈடுபட்டு இருக்கலாம். இன்னொன்று கேரள மாநிலத்தினுடைய ஒரு தேவை என்று நினைப்பது இவர்கள் மிகவும் தட்டையான ஒரு புரிதல். அந்த புரிதல் இந்த புதுடில்லி அதிகார குகை விளையாட்டுகள் அதில் இவர்களும் சேர்ந்து விளையாட விரும்புவதால் இந்த நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இந்த 26 தேர்தல் திமுகவோட அணுகுமுறை எப்படி இருக்கு பாரு, எப்படி அவங்க தேர்தலை எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க? திமுகவுக்கு எதிராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதானா? இருக்குது, டெஃபினட்டாக இருக்குது. இந்த தேர்தலை காங்கிரஸ் அலையன்ஸோட அவங்க போட்டியிட்டால் கூட தே வில் ஸ்க்ரேப் த்ரூ. அப்படிங்கிற ஸ்க்ரேப் த்ரூன்னா ஒரு ஆட்சிக்கு கட்டாயம் வருவாங்க. ஆனால் எல்லா இடங்களுக்கும் போய் முன்பெல்லாம் செய்வதை போல இன்னும் ஒரு துல்லியமான கள ஆய்வெல்லாம் செய்யலை. பட் ஐ எம் கேப்சரிங் தி சிக்னல்ஸ் த்ரூ வேரியஸ் வேஸ்ன்னு வச்சுங்களேன். பல சோர்சஸும் பல வழிமுறைகளும் இருக்குன்னா அது தன்னுடைய வலிமையாலும் பலத்தாலும் அது வெல்கிறது என்பதை விட எதிர் அணியினுடைய பலவீனத்தால் வெல்கிறது. அதுதான் உண்மை. அதில் விஜயனுடைய அந்த கம்மிங்கின் அவருடைய ஒரு டிஸ்ரப்ஷன், ஒரு பயங்கரமான டிஸ்ரப்ஷன் நடந்திருக்குது. ஸோ ஆனால் எடப்பாடியினுடைய லீடர்ஷிப் எடப்பாடி அவர்களினுடைய லீடர்ஷிப் நான் சொல்வது போல் மேற்கு வடமேற்கு இந்த ரெண்டு இடத்துலையும் உறுதியாக இருக்கும். லீடர்ஷிப் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏடிஎம்கே ஸ்டில் ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸ் தான். அது ஒன்றும் முற்றாக சிதைந்து போன ஒரு கட்சி ஒன்றும் அல்ல. ஆனால் இந்த எலெக்ஷனோட அதனுடைய கதையை முடிக்கணும்னு பாஜக நினைக்குது. விஜய் ரொம்ப வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்குது. அதனால தான் திமுக மேலே ஓரளவுக்கு சாஃப்டாகவும் நீங்கள் பிஜேபி போகிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி பல கணக்குகள் பிஜேபி இந்த பொம்மலாட்டம் நடத்துகிற மாதிரி நடத்துது. எடப்பாடி அவர்கள் அப்படி மேற்கு வடமேற்கில் ஒரு சீரியஸ் ஃபைட், பிஎம்கே பிஜேபி இதெல்லாம் சேர்றப்போ வெரி சீரியஸ் ஃபைட் இருக்கும். ஆனால் சவுத்துலேயும் டெல்டாலையும் அவங்க ரொம்ப புவராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கங்கிறப்போ எதிரியினுடைய எடப்பாடி ஃபெயிலியர் டு கிவ் ஒரு பேன் தமிழ்நாடு லீடர்ஷிப்பில் ஒரு ஃபெயில் ஆகிற காரணத்தினாலையும் விஜய் டிஸ்ரப்ஷனுடைய காரணத்தினாலையும் இதில் அட்வான்டேஜ் டிஎம்கேயாக தான் டெஃபினட்டாக இருக்கும். அர்பன் சென்டர்ஸில் டெஃபினட்டாக இருக்கும். பர்டிகுலர்லி சென்னையில் திமுகவுக்கு செட்பேக் இருக்கும். என்னோட கணிப்புப்படி டி நகர் சேலஞ்சிங்காக இருக்கும், மயிலாப்பூர் சேலஞ்சிங்காக இருக்கும், வேளச்சேரி கூட சேலஞ்சிங்காக இருக்கலாம். இதெல்லாம் ப்ரிலிமினரி இன்புட்ஸ்லேருந்து கிடைக்கிறது. ஸோ டிஎம்கேக்கு ஈஸியாக இருக்காதுனாலும் இட் இஸ் அ ஃபர்மிடபிள் பார்ட்டி மெஷினரி இஸ் வெரி வெரி ஃபர்மிடபிள் ஸ்ட்ராங். சோஷியல் கோலிஷன் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். ஸோ இதெல்லாம் அது கேமுக்குள்ளே போகிறப்போவே ஒரு 32% ஓட்டை டெஃபினட்டிவாக விழுந்தாச்சுங்கிற கணக்கில் தான் அது உள்ளே போகுது. இதுக்கு மேலே அதை சேர்க்க வேண்டியது 10% அது வந்துடும். நீங்கள் இப்போ நானே இன்னைக்கு ஆய்வுக்கு போய் நான் அடுத்த வாரம் வந்தேன்னா 41 to 42% அது டெஃபினட்டாக டிஎம்கே அலையன்ஸ் எடுக்குதுன்னு என்னால் சொல்ல முடியும். பட் இதில் காங்கிரஸ் கூட இல்லைன்னா கடுமையாக போராட வேண்டியிருக்கும், ரொம்ப ரொம்ப கடுமையாக போராட வேண்டியிருக்கும். கடந்த தேர்தலில் ஒரு 1000 to 5000 வாக்குகள் வேறுபாட்டில் வென்ற ஒரு 56 தொகுதிகள் பக்கத்தில் இருக்குது. இந்த தொகுதிகளில் அது மிக மிக சங்கடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் திமுக ஸ்க்ரேப் த்ரூ, நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் கவர்னன்ஸ், பிகாஸ் ஆஃப் தி வீக்னஸ் ஆஃப் தி ஆப்போசிஷன் லீடர்ஷிப் அண்ட் தி டிஸ்ரப்ஷன், ஒரு டிஸ்ரப்ஷன் கிரியேட்டட் பை விஜய். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.